ஃபஸ்ட்டு வந்து அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு தண்ணி ஊற்றிக்கோங்க. எந்த பாத்திரத்தில் வந்து நீங்கள் அந்த குடிநீர் செய்ய போகிறீங்களோ அந்த பாத்திரத்தை வந்து வச்சுட்டு நான் வந்து ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த தண்ணி நல்லா ஓரளவுக்கு சூடாகி வரட்டும். இப்போது தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போது நம்ம இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், நல்லா திருவி வச்சுக்கோங்க, இல்லைனா சீவி வச்சுக்கோங்க. இஞ்சி நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மஞ்சள் இருக்குது இல்லைங்களா, அந்த பச்சை மஞ்சள் வந்து நான் வந்து அதையும் திருவி வச்சுருக்கேன். உங்ககிட்ட இந்த மாதிரி பச்சை மஞ்சள் இல்லை அப்படின்னா வீட்டில் செடியிலையே இருந்து நீங்கள் வந்து வளர்த்துக்கலாம், ஆர்கானிக்காக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி நல்லா திருவினதும் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சளும் சேர்த்துருக்கோம். இந்த மஞ்சள் வந்து இல்லை அப்படின்னா மஞ்சத்தூள் நீங்கள் இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். அந்த 2 ஏலக்காயை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். பிறகு ஒரு 5 கிராம்பு நம்ம இதிலேயே சேர்த்துக்குவோம். ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த மருந்து இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு நிச்சயமாக சொல்லுங்கள். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு இடித்து வச்சுருக்கேன். 1 பாதியமாக தட்டுன ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன். இது 2ஐயும் கூட நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் மெயின் வந்து பார்த்திங்கன்னா மல்லி, வர மல்லி இருக்குது இல்லைங்களா, வர கொத்தமல்லி, இது வந்து நல்லா ஒரு பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு. இது வந்து நான் 4 பேருக்கு வந்து செய்கிறேன். நீங்கள் வந்து எவ்வளோ பேர்த்துக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இதோட ரேஷியோவை மாற்றிக்கோங்க. இது வந்து பாருங்கள் 1 ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் எடுத்து அதையும் நல்லா இடித்து வச்சுருக்கேன். அது வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இப்போ நல்லா இது பொங்கி வரும். இது கூட இன்னும் நம்ம மெயினான ஒரு 3 இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, நம்மளோட மருத்துவத்தோட ராணி துளசி ஒரு 15 இலையிலேருந்து ஒரு 17 இலை வரை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெற்றிலை, இது எல்லாமே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலையே வந்து நான் வளர்த்த செடியிலேருந்து பறித்தது. வெத்தலை ஒரு 3 வெத்தலை, அந்த வெத்தலையவும் நல்லா பிச்சு அது கூட சேர்த்துக்கலாம். இது நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தும். தொண்டையில் இருக்க எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல நிரந்தரமான தீர்வாக இருக்கும் இது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன இலையாக ஒரு 5 ஓமவல்லி தழை, கற்பூரவள்ளி தழைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பாதி அளவு வர வர கொதிக்க விடுங்க. இதை வந்து எப்படி குடிக்கணும், எந்த அளவில் குடிக்கணும், எந்த டைமில் குடிக்கணுன்றதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இது நல்லா 2 டம்ளர் தண்ணி 1 டம்ளருக்கும் குறைவாகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. இதை அதில் நம்ம போட்டிருக்க பொருளோட எசன்ஸ் எல்லாமே அந்த தண்ணியில் வந்து இறங்கணும், அந்த அளவுக்கு கொதிக்கணும். இது ஓரளவு நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போதே கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. அதில் தூளுப்பு போடாதீங்க, கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் அதோட அளவு நல்லா கம்மியாகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வடிகட்டிக்கலாம். இப்போ நம்ம வடிகட்டியாச்சு. இங்கே பாருங்கள், நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கக்கூடிய 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும் இல்லைங்களா. இப்போ வந்து பாருங்கள் 1 டம்ளர் ஆயிடுச்சு. இதை வந்து எப்போ குடிக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து நைட்டில் வந்து மேக்ஸிமம் இதை குடிக்க வேண்டாம். பகல் நேரத்தில் எந்த நேரத்தில் வேணால் குடிக்கலாம். நீங்கள் இதை வந்து ஒரு அதிகபட்சம் ஒரு 3 வேளை குடிக்கிறதுக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும். தொண்டையில் இருக்கிற வலி, கரகரப்பு, ஒரு மாதிரி தொண்டையில் சளி ஸ்டார்ட் ஆகிறப்ப இருக்கிற மாதிரி இருக்கிற ஃபீலு, நெஞ்சில் இருக்கிற சளி எல்லாத்தையும் கரைச்சி எடுத்துரும் இது. அதனால் பார்த்தீங்கன்னா என்னோட அனுபவத்தில் இது வந்து நம்ம பார்த்தது ரொம்ப 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 எஃபெக்டிவான ஒரு மருந்து இது. நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் இதை வந்து ரொம்ப வந்து இந்த மாதிரி தொல்லைகள் இருக்க யாராக இருந்தாலும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களாக இருந்தாங்க அப்படின்னா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு குடிக்கலாம். 1/4 டம்ளர் நல்லா கொஞ்சம் அதிகமாக வெயிட் இருக்கிறவங்களா இருந்தாங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் அளவு கூட குடிக்கலாம். நான் சொல்கிறது சின்ன டம்ளரில். சின்ன பிள்ளைங்க அப்படின்னா நம்ம அந்த எம்எல் அளப்போம் இல்லைங்களா, அதில் வந்து ஒரு 10 ml அளவுக்கு கொடுக்கலாம் அதிகபட்சம். ஒரு 5 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு, 3 வயசுலேருந்து ஒரு 5 வயசு வரை இருக்கிற குழந்தைங்க அப்படின்னா ஒரு 5 ml அளவுக்கு கொடுக்கலாம். இது நீங்கள் நெஞ்சில் நிறைய சளி கட்டிக்கிட்டு அந்த இருமலே வந்து சத்தம் வித்தியாசமாக வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெஸ்ட் ரெமெடி அப்படின்னு கேட்டால் இதுதான் நான் சொல்லுவேன். நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் வந்து என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆதரவான ஒரு சில கமெண்ட்டுக்கும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
மீண்டும் இன்னும் ஒரு உபயோகமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.